வெந்நீரில் குளிக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டாங்க. எப்போ அந்த சுவாமி எதனால் அந்த கேள்வி கேட்டார்னா, அவங்க ஆர்மியில் இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப குளிர் பிரதேசங்களில் அவங்க வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு வேளை பச்சை தண்ணியில் குளிக்கிறது அப்படின்றது ரொம்ப கடினம். ஏன்னா டெம்பரேச்சர்லாம் மைனஸில் இருக்கும். ஸோ ஃப்ரீசிங் ஐஸை தூக்கி நம்ம டேரெக்டாக நம்ம உடம்புல ஊற்றின மாதிரி அந்தளவு ஒரு வெப்பநிலையில் இருக்கும். ஸோ அதனால் நான் அவங்களை சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, தாராளமாக நீங்கள் வெந்நீரில் குளிங்கன்னு சஜஸ்ட் பண்ணேன். ஸோ நான் உங்களுக்குலாம் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, வேண்டாம், உங்களுக்கு ஹெல்த் ரீதியாக எதுவும் ப்ராப்ளம் இருக்குது, பச்சை தண்ணி குளிச்சுட்டா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வீசிங் ப்ராப்ளம் வரும், இல்லை உடல்நல குறைபாடு ஏதாவது ஒன்று வரும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெந்நீர் குளிக்கலாம். பட் பெரும்பாலும் நீங்கள் நார்மல் வாட்டர் பச்சை தண்ணியில் குளிக்கிறது தான் ரொம்ப நல்லது. நீங்கள் வேணால் ஒரு விஷயத்தை நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம பச்சை தண்ணியில் குளிச்சோன்னா நமக்கு சளி பிடிக்காது. ஏன்னா நம்மளை சுற்றி சரௌண்டிங் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே டெம்பரேச்சர் உள்ள தண்ணியை நம்ம குளிச்சோன்னா நமக்கு சளி பிடிக்கிறதோ வேறு இயற்கையான உபாதைகள் எதுவுமே வராது. இதே ரொம்ப குளிர் இடத்துல நல்லா வெளியே குளிச்சுட்டு போனால் வைங்களேன், ஈஸியாக எனக்கு கோல்டு எஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கான காரணம் இதுதான். ஸோ முடிஞ்ச அளவு பச்சை தண்ணியில் குளிக்கிறது சால சிறந்தது. ஸோ உடல் உபாதைகள் இருக்கவங்க மட்டும் நீங்கள் நார்மலான டெம்பரேச்சர் உள்ள வாட்டரில் நீங்கள் குளிச்சிக்கலாம்.